Taste the Daily. அண்மை செய்தி. எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று ஊரை அடித்து உலையில் போடும் இந்த விடியா திமுக ஆட்சியின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகளில் காலியாக இருந்த பல்வேறு பதவிகளுக்கு புதிய ஊழியர்களை நியமிக்க நடைபெற்ற தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் இதில் சுமார் 800 கோடி ரூபாய்க்கும் மேல் பணிமாற்றம் நடந்துள்ளதாகவும் புகார்கள் எழுந்துள்ள நிலையில் தமிழக காவல்துறை பொறுப்பு டிஜிபி அவர்கள் இந்த ஊழலில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்புத்துறை மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் நடத்திய சோதனைகளின் விளைவாக இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜாப் ராக்கெட் முறையில் நடைபெற்ற இந்த ஊழலில் திமுக அரசின் இந்த துறை அமைச்சர் நேரு மற்றும் அவரது சகோதரர்களின் நிறுவனங்கள் அதிகாரிகள் இணைந்து இந்த வேலைவாய்ப்புக்கான முயற்சித்தவர்களிடமிருந்து 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் வசூலித்ததாகவும் அந்த பணத்தை ஒரு சில நிறுவனங்கள் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டுள்ளது என்று தனது அறிக்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த இமாலய ஊழல் 2024, 25 மற்றும் 2025, 26 ஆகிய காலகட்டங்களில் நடைபெற்றதையும் இது தொடர்பாக கிடைத்த பல ஆவணங்களை அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை டிஜிபிக்கு அறிக்கையுடன் சமர்ப்பித்துள்ளது. ஊழலில் ஈடுபட்டவர்களின் விவரங்களையும் இணைக்கப்பட்டு இந்த அறிக்கையின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளதை சுட்டிக்காட்டி உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழக காவல்துறை இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தால்தான் தங்களால் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளதையும் மேற்கோள் காட்டி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தமிழக காவல்துறை பொறுப்பு டிஜிபி அவர்கள் இந்த ஊழலில் யாரையும் காப்பாற்ற முயற்சி செய்யாமல் நடுநிலையோடு முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்புத்துறை மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறையின் கைகளை கட்டாமல் இருந்தால் சரி என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசு பணி என்பது பல்வேறு இளைஞர்களின் கனவு. அந்த கனவை நனவாக்க இரவு பகல் பாராமல் போராடி கொண்டிருக்கும் அவர்களின் உழைப்பை தங்களின் கமிஷன் கொள்ளைக்காக சிதைக்கும் திமுக அரசுக்கு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தி. எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று ஊரை அடித்து உலையில் போடும் இந்த விடியா திமுக ஆட்சியின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகளில் காலியாக இருந்த பல்வேறு பதவிகளுக்கு புதிய ஊழியர்களை நியமிக்க நடைபெற்ற தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் இதில் சுமார் 800 கோடி ரூபாய்க்கும் மேல் பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் புகார்கள் எழுந்துள்ள நிலையில் தமிழக காவல்துறை பொறுப்பு டிஜிபி அவர்கள் இந்த ஊழலில் யாரையும் காப்பாற்ற முயற்சி செய்யாமல் நடுநிலையோடு முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்புத்துறை மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் நடத்திய சோதனைகளின் விளைவாக இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ராப் ஜாக்கெட் முறையில் நடைபெற்ற இந்த ஊழலில் திமுக அரசின் இந்த துறை அமைச்சர் நேரு மற்றும் அவரது சகோதரர்களின் நிறுவனங்கள் அதிகாரிகள் இணைந்து வேலைவாய்ப்புக்காக முயற்சித்தவர்களிடம் இருந்து 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை வசூலித்ததாகவும் அந்த பணத்தை ஒரு சில நிறுவனங்கள் மூலம் சட்ட விரோத பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு உள்ளது என்று தனது அறிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இமாலய ஊழலானது 2025, 26, 24, 25 ஆகிய காலகட்டங்களில் நடைபெற்றதாகவும் இது தொடர்பாக கிடைத்த பல ஆவணங்களை அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை டிஜிபிக்கு அறிக்கையுடன் சமர்ப்பித்து உள்ளது. மேலும் ஊழலில் ஈடுபட்டவர்களின் விவரங்களையும் இணைக்கப்பட்டு இந்த அறிக்கையின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டி
எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழக காவல்துறைக்கு இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தால்தான் தங்களால் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளதையும் மேற்கோள் காட்டி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தமிழக காவல்துறை பொறுப்பு டிஜிபி அவர்கள் இந்த ஊழலில் யாரையும் காப்பாற்ற முயற்சி செய்யாமல் நடுநிலையோடு முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்புத்துறை மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறையின் கைகளை கட்டாமல் இருந்தால் சரி என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசு பணி என்பது பல்வேறு இளைஞர்களின் கனவு. அந்த கனவை நனவாக்க இரவு பகல் பாராமல் போராடி கொண்டிருக்கும் அவர்களின் உழைப்பை தங்களின் கமிஷன் கொள்ளைக்காக சிதைக்கும் இந்த திமுக அரசுக்கு ஊழல் வினை உருந்து வந்து ஊட்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.